2026 ஆண்டுக்கான முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் அவர்களுடைய நேரிலே சந்தித்து அவர்களை அழைத்து அதன் பின்பு இங்கு சிவப்பு கம்பள வரவேற்புடன் அவர்களை சட்டமன்றத்துக்கு அழைத்து வந்து இன்று சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து நாளையும் சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கின்றது. நாளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் இறப்பு குறித்து இரங்கல் குறிப்போம். இப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொன்னுசாமி அவருடைய இறப்பு குறித்து இரங்கல் குறிப்போம் நாளைக்கு வாசிக்கப்பட்டு, அதோடு பல முக்கிய பிரபலங்களுடைய இரங்கல் குறிப்போம் நாளைக்கு வாசிக்கப்பட்டு, அத்துடன் நாளைக்கு பேரவை முடிவு பெற்றுவிடும். நாளை மறுநாள் 22, 23 ஆகிய 2 தினங்களில் சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுமையாக நடைபெறும். காலை கேள்வி பதிலுடன் தொடர்ந்து விவாதமும் ஆளுநர் உரையின் மீது விவாதமும் நடைபெறும். 24ஆம் தேதி காலை கேள்வி பதில் முடிந்தவுடன் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய பதில் உரையுடன் நிறைவு பெறும். நன்றி. முதல் கூட்டத்தொடர் இன்னைக்கு பேரவையில் முக்கியமான நிகழ்வு நடந்தது. அது குறித்து ஒரே ஒரு குற்றச்சாட்டு, மைக் ஆஃப் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிற கவனம். நீங்களே பாத்துட்டு தானே இருந்த மைக் யார் ஆஃப் பண்ண? பொது சபாநாயகர் பேச ஆரம்பிக்கும் போது மற்ற உறுப்பினர்களுடைய மைக் ஆஃப் பண்றது வழக்கம். அந்த வழக்கத்துக்கு படி ஆஃப் பண்ணப்பட்டது. இதுல ஒன்னும் தவறு நடக்கலையாங்க. நம்ம எவ்வளவு பிளீஸா கம்பளா நீங்க அந்த ஆளுநர் ஒரே வாசிங்கன்னு சொன்னோம். அதுல ஒன்னும் குற்றமான வார்த்தை ஒன்னும் இல்லையா? அதுல குற்றம் இருக்கும். குறுக்கிட்டதுக்கு எதனால குறுக்கீடு ஏற்பட்டு சொல்லுங்க. இல்ல என்ன பேசுறாங்கன்னு சபையில 234 சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மட்டும்தான் பேசுறதுக்கு அனுமதி. ஆளுநர் அவர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற அதிகாரமும் கடமையும் முதல் நாள் அழைத்தால் சட்டமன்றத்திற்கு நம்முடைய மாநில அரசு தயாரித்து கொடுத்த அந்த உரையை அவரிடம் ஏற்கனவே அனுப்பி ஒப்புதல் பெற்ற உரையை வாசிப்பது அவருடைய கடமை. அது நடந்தானே நீங்க தான் சொல்லுங்க. அந்த பேசப்பட்டீங்க நான் பேச முன்னாடி நடந்த எதுவுமே சபை பிள்ளைகள பத்திரிகைகள் வெளியிடக்கூடாதுங்க. நீங்க குறுக்கிட்டு பேச சேர்க்கணுமா வேண்டாமா? நாங்க பேசுறதுதான் இருக்குமா அவையில. நாங்க சபை நாகரிகமாட்டு சபை மரபுப்படி சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு தானே நாங்க பேசுறோம். நாங்க பேசுறது இருக்கும். இடையில சலசலப்புகள், அந்த மரபுக்கு எதிராக பேசக்கூடிய வார்த்தைகள் என்னன்னு சொல்லுவோம். அதுகளை மட்டும் நீங்க நம்ம சட்டமன்றத்தில் கேட்டு வாங்கி அதை மட்டும் பிரசுரிங்க. சார், அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தவறான தகவல் கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு. புறப்பட்ட சில நிமிடங்களிலே மைக் ஆஃப் பண்ணப்பட்டது அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் ஒரு 12 அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டு பேப்பர் லெவல்ல இருக்கு. அதாவது ஒரு அரசை யார் விமர்சனம் பண்ணலாம்? மக்கள் விமர்சனம் பண்ணுவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நிறை குறைகளை சொல்லுவாங்க. ஆளுநர் அவர்கள் ஒரு அரசினுடைய நிறை குறைகளை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்குன்னு அவரு அரசியல்வாதி இல்ல. அப்படின்னா அந்த ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியே நானும் என்ன செய்யறேன், அரசியல் பேசுறேன்னு சொல்லி நம்ம பல இயக்கங்கள் இருக்கு. அதுல ஒரு இயக்கத்தில் சேர்ந்து அவங்க என்ன செய்யலாம், கருத்துக்களை சொல்லலாம். ஆளுநர் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் அவருக்கு தான். அவங்களே இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்த சபையினுடைய மாண்பை மதிக்க வேண்டியது அவங்க கடமை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை தாண்டி அது உள்ள பேசுறது மரபல்ல. அதை நம்ம அனுமதிக்க முடியாது. அப்படிப்பட்ட தொடக்கம் வந்ததுனாலதான் நாம எழுந்துறோம். இப்ப நான் சபாநாயகர் எழும்பி எனக்கு மைக் இருக்கும்போது மற்றவங்க கேட்கறதுக்காக மற்ற மைக்குகள் நிறுத்தப்படுவாங்க. அதே போலதான் அவங்களுடைய மைக் அப்போ ஒர்க் பண்ணிருக்காம இருந்திருக்கும். அது மரபு தராது. ஸ்பீக்கர் சொல்றது கேட்கும். அதே போல அவங்க பேசும்போது நான் உட்கார்ந்துக்கிட்டேன், அவங்க மைக் மட்டும்தான் பேசுது. அப்போ அந்த மரபு படி போகுதா, பேரவை விதிப்படி போகுதா, கான்ஸ்டிடியூஷன் படி பேசுறாங்களா? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை கவர்னர் உரையை அவங்க வாசித்து இந்த சட்டமன்றத்துக்கு அளிக்கணும். அவ்வளவுதான். அப்போ வாசித்து அளிக்க தவறும் போது நீங்க பாத்துக்கிட்டு தான் இருந்தீங்க.
அப்பமும் பிளீஸ் ஹம்பிள் ரிக்வெஸ்ட், நீங்க தயவு செய்து உங்க கடமையை செய்யுங்கன்னு தான் நம்ம சொன்னோம். ஏதாவது அநாகரிகமான வார்த்தையோ அன்பார்லிமெண்ட் வேர்டையோ அசம்பிளில நானோ அங்க இருக்கக்கூடிய மன்ற உறுப்பினர்கள் யாருமே சொல்லுங்க. அவரு சில கருத்துக்களை சொல்லும் போது நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல நாங்க அந்த ஒண்ணு தானே சொல்லுவோம், அந்த உரையை வாசிக்கும் அவ்வளவுதான், வேற கருத்துக்கு பதில் சொல்ல முடியாது. அவங்க கருத்து 234 பேர் தான் கருத்து சொல்ல முடியும், வேற யாரும் அவங்களுக்கு கருத்து சொல்ல முடியாது. முதலமைச்சர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க. அதாவது ஆண்டு தொடக்கத்துல கவர்னர் உரைங்கிட்டு ஒரு அம்சம், ஒரு மரபு சட்டசபையில் இடம்பெறுது. அது இப்போ வேண்டான்னு நினைக்கிற அளவுக்கு கொண்டு வருது. அது சம்பந்தமா தீர்மானம் எதுவும் இந்த கூட்டத்தொடர் அரசு முடிவெடுக்கும், அரசு தான் முடிவெடுக்கும். அதெல்லாம் நிறைய வரும். ஆளுநர் உரையில திருத்தம் போனார். தம்பி, அது ஒரு அரசு எழுதி கொடுக்கக்கூடியதை உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் அது சட்டமன்றத்துக்கு வந்திருக்கு. எல்லாரும் இருக்கல, நான் ஒன்னும் கேட்க, நீங்க கேளுக்கலாம். பார்லிமெண்ட்ல பாராளுமன்றத்துல ஜனாதிபதி உரைய இப்படி பண்ணுவாங்களா சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். துணை ஜனாதிபதி தன்கர் ஐயாவுக்கு என்ன நிலை ஏற்பட்டு அவர் என்ன குற்றம் பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணல. அவன் உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா அதை கேட்க முடியுமா? அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை என்ன செய்ய முடியாது, அசம்பிளிக்குள்ள பேச முடியாது. எங்களுக்கே 100 கருத்து இருக்கு, நாங்க என்ன சொல்ல முடியாது? இப்ப இந்த அரசுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்கறாங்க. நீங்க இன்னைக்கு சட்டமன்றத்தில் நீங்க வாசிக்கும் போதே நீங்க பாத்துருப்பீங்க. சமக்கர சிக்ஷா அபியான், கல்விக்கு 2 லட்சம் டீச்சர்ஸ் விவகாரம் 3548 கோடி ரூபாய் தரல. ஜல்ஜீவன் திட்டம் 2 வருஷமாட்டு 3112 கோடி ரூபாய் தரல. அதே போல 2வது மெட்ரோ திட்டத்துக்கு 9500 கோடி ரூபாய் தரல. அதே போல அந்த பெரும் துயர சம்பவங்கள் நடந்ததுக்கு, இயற்கை பேரிடருக்கு 37,000 கோடி ரூபாய் தரல. 55,059 கோடி ரூபாய் தர வேண்டிய பாக்கி இருக்கு. இதுவரை ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் அவங்க தருவாங்க. அது 90-10ங்கிற முறையில பண்ணுவாங்க. இப்ப இந்த தடவை என்ன சொல்லிட்டாங்க, 6,000 கோடி ரூபாய் தர மறுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரை வேலைய தேர்ந்தெடுக்கிறது அந்தந்த பஞ்சாயத்து வேலை செய்யற மக்கள். இப்போ ஒரு பஞ்சாயத்துல இருந்து இன்னொரு பஞ்சாயத்துல இருக்கு போன்னு சொன்னா யாரு போவாங்க? அப்ப இவ்வளவு இந்த அரசுக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுத்த பிறகும் நாங்க இந்த நலத்திட்டங்கள், ஏழைக்கு 1,31,00,000 பேருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம். காலை சிற்றுண்டி 20 லட்சம் பேருக்கு கொடுக்கிறோம். 12 லட்சம் பேருக்கு மாதம் 1000 ரூபாய் உயர்கல்விக்கு கொடுக்கிறோம். மக்களை தேடி மருத்துவம் கொண்டு கொடுக்கிறோம். இவ்வளவு வெல்ஃபேர் ஸ்கீமையும் என்ன செய்யிட்டு இருக்கோம். இவ்வளவு நெருக்கடிக்கு இடையிலையும் பண்ணி 2003 தமிழ்நாட்டில், 2004 இந்தியா முழுதும் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது, தமிழ்நாட்டில் மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பழைய ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டது. இந்த புதிய ஓய்வூதியத்தை நிறுத்திட்டு எத்தனை வருஷத்துக்கு பிறகு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் நம்முடைய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பணியாளர்களுடைய பழைய ஓய்வு திட்டத்தையும் கொடுத்து, ஃபேமிலி பென்ஷனையும் கொடுத்து, அவங்களுக்கும் ஃபேமிலி பென்ஷனுக்கும் படி என்ன கொடுத்தாலும் அதுவும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லாம் சொல்லணும்ல தம்பி, இவ்வளவு நெருக்கடி இதுல ஒரு அரசு செயல்படுது. எவ்வளவு ஜனநாயகத்தோடு நம்ம அவங்கள போய் நேரில் போய் சபாநாயகர் போய் கூப்பிட்டு நானும் செக்ரட்டரியும் வாங்கன்னு சொல்லி வந்திருக்காங்க. ஏதாவது குறை வச்சமா சொல்லுங்க, இதுல எந்த குறையும் வைக்கல. அவ்வளவு கண்ணியமா. இதனால தமிழக சட்டமன்ற மாண்பு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டின் மாண்பும் காப்பாற்றப்பட்டிருக்கு. மாண்புமிகு ஆளுநர்கிட்ட சில மாற்று கருத்துலாம் இருக்குன்னு சொன்னார். ஆனா நீங்க உரையை அனுப்பும்போது அதெல்லாம் உரையெல்லாம் கன்ஃபார்ம் ஆளுநர் உரையில் ஆளுநரோட உரையவே இல்ல, முதல்வரோட கருத்து தான் இருக்கு அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் அதே மாதிரிதான் பாரத பிரதமர் பார்லிமெண்ட்ல எழுதி கொடுக்கறத அந்த ஜனாதிபதி வாசிக்காங்கல்ல, அது என்ன குற்றமோ அதே குற்றம் தான் இது. பாராளுமன்ற ஜனநாயகம் தான் சட்டமன்றம். 2 நாள் முழு நேர சபை நடக்குறீங்க, மத்தியானத்துக்கு மேல போகுமா? இல்ல ஒன்றே தான், மார்னிங் செஷன் மட்டும் தான். 3 நாளும் உண்டு கொஸ்டின் சார். மக்களோட பிரச்சனைகள் எதுவுமே
மக்கள் பிரச்சனை தான் அழகா இந்த கவர்மெண்ட் 4 வருஷம் தீர்த்து தந்துச்சு. இன்னும் பாத்துக்கிட்டோம், அரசு பாத்துக்கிட்டோம். நன்றி நன்றி நன்றி. ஆமா, இதுக்கு நம்ம மரபு, இத மாற்றமே கிடையாது. தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் இந்த மரபு ஒருபோதும் மாற்றப்படாது. முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தான், நிறைவாக தேசிய கீதம். இது மரபு, இது தொடரும். இதுல எந்த மாற்றமும் பண்ண முடியாது. யாருக்கும் பயந்து இந்த அரசும் நடக்காது, சட்டமன்றமும் நடக்காது. நன்றி, வணக்கம். போயிட்டு வாங்க, பாத்துக்கலாம். புது வருஷம் எல்லாருக்கும் நல்ல ஆண்டா இருக்குது. வெற்றியோட சந்திப்போம். வாங்க, போயிட்டு வாங்க. நன்றி நன்றி எல்லாருக்கும்.